TTF வாசன் வெளியிட்ட வீடியோவால் சிக்கலில் சிக்கிக் கொண்ட பிராணிகள் விற்பனையகம். கடையில் அதிரடியாக சோதனை நடத்திய வனத்துறை அதிகாரிகள். ஃபாரின் செல்ல பிராணிகளை கைப்பற்றி விசாரணை. அடுத்த சர்ச்சையில் சிக்கிய TTF வாசன். சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை பகுதியில் தனியார் செல்ல பிராணிகள் விற்பனை செய்யக்கூடிய விற்பனையகம் அமைஞ்சிருக்கு. இங்க விதவிதமான கிளிகள், லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவை வகைகளும் வெளிநாட்டு பூனை வகைகள் என செல்ல பிராணிகள் விற்பனை செய்யப்பட்டு வர்றதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பா சர்ச்சைகளுக்கு பெயர் போன TTF வாசன் இந்த விற்பனையகத்திற்கு வந்து தான் கொண்டு வந்த பாம்புக்கு கூண்டு வாங்கிட்டு போயிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம இந்த விற்பனையகத்துல பாம்பு கூட விற்கப்படுவதா வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. இதையடுத்து அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிய நிலையில இது தொடர்பா வனத்துறை அதிகாரிகள் அந்த விற்பனையகத்துக்கு சென்று சோதனை மேற்கொண்டிருக்காங்க. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலா சோதனை நடத்தியதுல தென்னாப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த 20,000 மதிப்புள்ள கிளியும் 20,000 மதிப்புள்ள அரிய வகை ஆமையும் அங்க இருந்து கைப்பற்றி எடுத்துட்டு போனதா சொல்லப்படுது. இந்த நிலையில வனத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து உரிய ஆவணங்களை கடை நிர்வாகம் வழங்கினா இந்த 2 பிராணிகளும் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க.